ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் பொட்டியோட எங்கே கிளம்பிட்டான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு லாங் ஃப்ளைட் ஜேர்னி தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஜப்பானில் அக்காஷிங்கிற ஒரு இடத்துலேருந்து சன்னோமியா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு சன்னோமியாலேருந்து பஸ் பிடிச்சி ஒசாக்காவில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். அதுக்காக நான் டிக்கெட் மிஷினில் போய் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் லக்கேஜ்க்கு டோக்கனும் போட்டாச்சு. அந்த டோக்கன் நம்பர் தான் இது. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்தோடனே ஏர்போர்ட் போக வேண்டியதான். அந்த பஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 5 minutes இந்த சன்னோமியாவிலேருந்து ஓசாக்கா ஏர்போர்ட் போகிறதுக்கு ஆகும். அந்த ஏர்போர்ட் பஸ் ஏர்போர்ட் லிமோசைன் அப்படிங்கிற அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஏறணுன்னா ஏர்போர்ட்லேயே கொண்டு போய்ட்டு நம்ம இறக்கி விட்றாங்க. பார்த்தீங்களா, இந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். அந்த டோக்கன் நம்பர் போட்டோடனே லக்கேஜ் எல்லாமே அவங்களே வாங்கி லோட் பண்ணிடுவாங்க. திருப்பி ஏர்போர்ட்டில் போயிட்டு அவங்களே அந்த டோக்கன் நம்பரை பார்த்து நம்மகிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. பஸ்ஸில் ஏறியாச்சிங்க. பஸ்ஸில் ஏறிட்டு நமக்கு சீட்டு அந்த நம்பர்லாம் எதுவும் இல்லை. எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கலாம். ஸோ நான் எங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து அந்த சீட்டில் போய் நான் உட்கார போகிறேன். இந்த பஸ் ஏர்போர்ட் போகிற வழி பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே இந்த சீ சைடு ஓரமாகவே போகிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு வியூவும் சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த கான்சா ஏர்போர்ட்டை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கான்சா ஏர்போர்ட் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட். ஓசாக்கா மெயின்லேண்ட்லேருந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் ஏர்போர்ட் இருக்கிற இடத்த இணைக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குதுங்க. அந்த பிரிட்ஜுக்கு பேர் ஸ்கை கேட் பிரிட்ஜ் அப்படின்னு பேர். இந்த பிரிட்ஜோட லென்த்து பார்த்திங்கன்னா 3.75 kilometer. பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் தான் வேர்ல்டு லாங்கஸ்ட் டபுள் டெக் ட்ரஸ்ட் பிரிட்ஜ். இதில் பார்த்திங்கன்னா டாப்பில் 6 lane ஆட்டோமொபைல் போகிற மாதிரியும், கீழே 2 ட்ரெயின் ட்ராக், ஒன்று வர்றதுக்கு இன்னொன்று போகிறதுக்கு 2 ட்ரெயின் ட்ராக் இருக்கிற மாதிரியும் இருக்குங்க. இது பிரிட்ஜ் நம்ம ரீச் ஆக போகிறோம். அந்த பிரிட்ஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவுட்டர்லேருந்து காமிக்கிறேன். இதுதான் சீயில் போகிற அந்த பிரிட்ஜ். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக போகும் 2 லேண்டுக்கு இடையில. ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மார்பிள் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குதுங்க. அந்த பீச்சுக்கு நான் ஏற்கனவே போய் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த பீச்சை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நல்லாவும் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கான்சா ஏர்போர்ட் ரீச் ஆகிடுவோம். Will soon be arriving at Kansai International Airport, Terminal 1. ஸோ நம்ம கான்சா ஏர்போர்ட் வந்துவிட்டோம். பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே லக்கேஜ் எல்லாம் அவங்களே எடுத்து வைக்கிறாங்க. நம்ம போயிட்டு ஏற்கனவே கொடுத்துருக்க டோக்கன் நம்பரை காமிச்சு நான் லக்கேஜையும் வாங்கிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போக வேண்டியது தான். ஸோ நான் போயிட்டு செக்இன்லாம் முடிச்சுட்டு டிக்கெட் வாங்கிட்டேங்க. நான் இட்டாலி போகிறேன். ஜப்பான்லேருந்து இட்டாலிக்கு டேரெக்ட் ஃப்ளைட் இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெதர்லாந்தோட கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு அங்கேருந்து இட்டாலி ரோமுக்கு டிரான்சிட் ஆகி போவேன். ஸோ எனக்கு நான் பிஸ்னஸ் ட்ரிப்பில் போகிறதுனால லான்ச் ஆக்சஸ் ஃப்ரீ தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு லான்ச்சுக்கு போயிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி அந்த மாதிரி குடிச்சிட்டு கடைசியாக போர்டிங் டைமுக்கு ஒரு 30 minutes முன்னாடி, அந்த போர்டிங் டைமுக்கு முன்னாடி கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டேன். அங்கே ரொம்ப நல்லாலாம் இல்லை. நான் KLM டச் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுனால அதோட லான்ச்சு தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. பார்த்திங்கன்னா போர்டிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டு உள்ளே வந்துட்டேங்க. ஃப்ளைட்டில் உள்ள வந்தேன்னா பிஸ்னஸ் ட்ரிப்பு. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். வெல்கம் ட்ரிங்க்ஸ், KLMோட ஸ்பெஷல் வெல்கம் ட்ரிங்க்ஸ் இப்போ இருக்குது எப்படி இருக்கு சொல்லிவிட்டு அது கொடுத்தாங்க. ரொம்ப இனிப்பாலாம் இல்லை, ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் முன்னாடியே சொன்னேன்லங்க, இந்த ஏர்போர்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டோட டாப் வியூ தான் நம்ம ஃப்ளைட்லேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு கிளியராக காமிக்க முடியும்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன். அந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் தெரியுது ஓரளவுக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது தான் மெயின்லேண்டு.
இந்த மெயின்லேண்டையும் இந்த ஏர்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னால, அந்த பிரிட்ஜ் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு இது கனெக்ட் பண்ணுறது பாருங்க. இது வந்து 3.75 கிலோமீட்டர் சொன்னால அந்த பிரிட்ஜ் அது. க்ளவுட்ஸ்லாம் பாஸ் ஆகிறதுனால என்னால் கிளியராக காமிக்க முடியலங்க. பார்த்திங்கன்னா நட்ஸ் கொடுத்தாங்க. அந்த நட்ஸ் பார்த்திங்கன்னா மிக்சடு நட்ஸு நிறையா இருக்குது. குவான்டிட்டியும் ஓகே தான், நிறையா இருக்குது. ட்ரிங்க்ஸ் எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. நான் ஆரஞ்சு ஜூஸ் கேட்டேன். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்துச்சுங்க. இந்த ஃபுட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சாலட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது என்னவாக இருக்கும், அப்புறம் ஏதோ பிக்கிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏதோ பட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சூப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சூப் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனு தான் அதுக்குள்ளே இருந்தது. ஸ்பூன் பாருங்கன்னா நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லா டிசைனாக இருக்குது. நம்ம நார்மலாக எக்கனாமிக்கில் போனால் நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே நல்லா சர்வ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் கிளாஸ்னால் கொஞ்சம் பாருங்கள், அது எப்படி ஒரு சில்வர் ஸ்பூன் மாதிரி என்ன டிசைன் பண்ணி பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருந்ததுங்க. சாப்பிடவும் நல்லா இருந்தது. இது வந்து சூப்பு எப்படி இருக்குது பாருங்கள். நான் குவான்டிட்டியும் நிறைய இருந்ததுங்க, கம்மியெல்லாம் கிடையாது. என்னால் சாப்பிட முடியல, நிறைய தான் இருந்தது குவான்டிட்டி. அந்த எக்கு பார்த்திங்கன்னா, அந்த எக்கு வந்து நம்ம நார்மல் எக்கு மாதிரி இல்லைங்க, சின்னதாக இருந்தது எக்கு. குட்டி எக்கு, நம்ம காக்கா முட்டை குருவி முட்டை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது அந்த எக்கு. பாயில் பண்ணி அதில் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டா நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டிஷ் ஒன்று கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வாங்கியிருந்தேன். அந்த சிக்கன் எப்படி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது பக்கத்தில் ஏதோ ஒரு வெஜிடபிள் இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பர்கோலி, அது ஏதோ டொமேட்டோ மாதிரி சின்னதாக ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ பாரு, அந்த சிக்கன் வந்து நல்லா பாயில் இருந்ததுங்க, நல்லா பாயில் இருந்தது. இது ஏதோ பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருந்தது பக்கத்தில் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி நான் ஸ்வீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பாருங்கள் ஸ்வீட் எப்படி கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷனும் செம்ம நீட்டாக இருக்குது. அதுக்கு தனியாக ஸ்பூன் அது இதெல்லாம் தனியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு வந்து ஒரு புட்டிங் கேக் மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம், அப்புறம் ஒரு கேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்லேட் கொண்டு வந்து வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்டாங்க. சரி நான் கூப்பிட்டு ஓகே ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. மற்றவங்களாம் ஓரளவுக்கு தூங்க ஆரம்பிச்சிருங்க. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால லேப்டாப் ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் முடிச்சுட்டு இருந்தேன். என்னை வந்து கேட்டாங்க சரி ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் எதாவது வேணுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பிள் ஜூஸும் கொடுத்தாங்க. என்னென்னா பிஸ்னஸ் கிளாஸில் வந்து கண்டினியூஸாக லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கேக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு பசிக்கிற அந்த ஃபீலே ஆகாது. அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபுல்லாகவே இருக்குது அப்படியே. அதான் பிஸ்னஸ் கிளாஸுக்கும் எக்கனாமிக் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க பிஸ்னஸ் கிளாஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி மூவ் பண்ண உடனே வந்து ஸ்க்ரீன் வந்து ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப், பெரிய லேப்டாப்போட ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ பெருசிருக்கும் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் தாங்க. அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து நம்ம டேரெக்டாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம எக்கனாமிக் கிளாஸில் கொடுக்குற மாதிரி ரிமோட் இல்லைங்க. இதில் வந்து மானிட்டரும் வந்து ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேப் வந்து அதுவும் டச் ஸ்க்ரீன் தான். நம்ம வந்து டேப் மூலியமாகவும் ஆப்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே வந்து இந்த மானிட்டர்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம். டேப் தனியாக ஆப்ரேட் பண்ணலாம், தனியாக அதில் வேறு எதாவது பார்க்கலாம், இதில் எதாவது பார்க்கலாம். பாருங்கள் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு மெனுவில் பார்க்கலாம். மூவிங் மேப் நான் போகிறேன். சரி மேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பாதி தூரம் கடந்துட்டோம்னு நினைக்கிறேங்க.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓசாக்காவில் புறப்பட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீல தான் மேலே டாப்பில் வந்துட்டுருக்கோம். எதுவும் லேண்ட் பார்டரை எதுவும் கிராஸ் பண்ணல. கிட்டத்தட்ட ஆர்டிக் ஓஷன்ட்ட வந்துட்டோம். சரி பாருங்கள், அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமா எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள். ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நம்ம மாட்டு ஸ்க்ரீன்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் மேப்பு பார்க்குறேன். இங்கேருந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன், அங்கே மூவ் ஆகும், உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், இங்கே நான் வேரில் வச்சு மூவ் பண்ணும்போது அங்கே மூவ் ஆகுது பாருங்கள். அது இல்லாமல் நான் இதில் தனியாக படம் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், அதில் தனியாக படம் பார்க்கலாம், இதில் மேப் பார்க்கலாம், அதில் படம் பார்க்கலாம். ரெண்டுத்தையுமே வந்து அட் டைமில் பண்ணலாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து மேப் பார்த்துட்ருக்கேன், அந்த ஸ்க்ரீனில் மேப் இல்லை பாருங்கள். ஸோ பிஸ்னஸ் கிளாஸில் இது ஒரு அட்வான்டேஜுங்க. நம்ம வந்து 2 மானிட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மேப் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து நம்ம படம் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ எக்கனாமிக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா படம் மட்டும் தான் பார்க்க முடியும், ஏன்னா அது நார்மல் பட்டன் டைப்பில் இருக்கும். இந்த பாருங்கள், உங்களுக்கு வியூ காமிக்கிற மாதிரி இதில் மேப் பார்க்க தான், அதில் வந்து படம் ஓடிட்டு இருக்கும். படம் பார்க்கறதுக்காக நான் வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஒரு ஃபெசிலிட்டிங்க. அது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே ஒரு செப்பல் கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ளே போட்டுக்கிறதுக்கு ஒரு செப்பல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணல, ஏற்கனவே சாக்ஸ் போட்டிருக்கேன், ஷூ போட்டிருக்கேன், யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க போத்திக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பட்டன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன் வந்து சேர் வந்து முன்னாடி நகரத்துக்கு இல்லை பின்னாடி நகரத்துக்கு. இது வந்து இந்த ஸ்டேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பெட்டு மாதிரியே வந்து ஃப்ளாட்டாக போகிறதுக்காக அந்த பட்டனு. இது வந்து லைட் பட்டன். ஆக்சுவலாக இந்த லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன், மூவ் பண்ணி காமிக்கிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்கள். அந்த பக்கம் கால் ரெஸ்ட்டுக்கு இது வச்சுருக்காங்க. ஸோ நான் மூவ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஓரளவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் முன்னாடி மூவ் ஆகிட்டுருக்கேன். தெரியுதுங்களா? முன்னாடி மூவ் ஆகிறேன், தெரியுதுங்களா? ஃபேஸ் மாதிரி இது பாருங்கள், முன்னாடி மூவ் ஆகிறேன். ஸோ நல்லா முன்னாடி வந்துட்டேன். இப்போ பின்னாடி போகிறேன் பாருங்கள், பின்னாடி போகிறேன். பின்னாடி போகிறேன், தெரியுதுங்களா? ஃபேஸ் தெரியுது பாருங்கள், பின்னாடி போயிட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஃபுல் ரெஸ்ட் பெட்டு மாதிரியே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இதாகும் பாருங்க. ஃபுல்லாக அப்படி படுக்கிற அளவுக்கு போயிடும். அப்படியே நம்ம பெட்டு போட்டு படுத்தா எப்படி இருக்கும் பில்லோ வச்சு, அதே மாதிரியே அப்படியே ஃபுல் ரெஸ்ட் போயிடும். நம்ம கால் நீட்டி நல்லா தூங்கலாம், உங்களுக்கு அந்த டயர்ட்னஸே தெரியாது. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரில, நான் எந்திரிச்சு நின்று அந்த சீட்டு எப்படி மூவ் ஆகுது, ஃப்ளாட்டாக எப்படி பெட்டு மாதிரி ஆகுது அப்படிங்கிறதாட்ட உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பாருங்கள், காமிக்கிறேன். பார்த்தீங்களா? ஃபுல்லாக மூவ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக அப்படியே பெட் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பில்லோ போட்டு படுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும். இப்போ நான் வந்து அந்த பக்கம் வந்து இந்த ஃபுட்டு வச்சுக்கிறதுக்கு உள்ள டேபிள் பட்டன் ப்ரெஸ் பண்ண போதும் வெளியில் வரும். ஃபோல்டர் டைப், அதை ஓப்பன் பண்ணணும், நல்லா பெருசாக இருக்கும். அது காமிக்கிற மாதிரி. ஹோல்ட் பண்ணி உள்ளே தட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போய் லாக் ஆகிக்கும்.
அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சின்னதாக ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபோனு அது எதாவது வச்சுக்கிறது, முகத்துக்கு ஒரு கண்ணாடியும் இருக்குது. அதில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க, தண்ணி வேணால் எடுத்துக்கலாம். ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எக்கனாமிக்கில் கொடுக்குற மாதிரி இல்லைங்க, பிஸ்னஸ் கிளாஸில் குவாலிட்டியான ஹெட்செட் கொடுக்குறாங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குங்க. இதை போட்டோன்னா வந்து உங்களுக்கு இந்த எந்த நாய்ஸ், இந்த வீடியோவில் வர்ற நாய்ஸ் கூட வந்து அந்தளவுக்கு கேட்கணும், கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஸோ இதோட பின் டைப் பார்த்திங்கன்னா ப்ளக்கு மாதிரி இல்லைங்க, மேக்னெட்டிக் டைப் பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பின்னு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து டச் பண்ணோன்னா போய்ட்டு லாக் ஆகிடுது. ஸோ அந்த பின் போட்டு பாருங்கள், நான் வைக்கிறேன், போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டு சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. சரி, இது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? சரி வாங்க. பார்த்தா ஒரு பேக் மாதிரி தெரியுதுங்க. ஒரு நார்மலாக நம்ம துணிப்பை வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு பை மாதிரி தெரியுது. ஸோ அது உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா ஏதோ ப்ரஷ்ஷு மாதிரி தெரியுது, பேம்போவில் பண்ண ப்ரஷ்ஷுங்க. அந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா அதுக்கு ஒரு பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டேப்லெட் பேஸ்ட்டுங்க. நம்ம வாயில் போட்டு முன்னோன்னா அது வந்து அப்படின்னு நிறையா வரும், அப்புறம் பல்லு விளக்குற மாதிரி டேப்லெட்லேயே பேஸ்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் சாக்ஸு கொடுக்குறாங்க, ஒரு பேர் சாக்ஸ் கொடுக்குறாங்க நம்ம போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா வேறு என்ன இருக்கும், இது பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும் போது இந்த வெளிச்சம் தெரியாமல் இருக்குது, கண்ணில் போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க, ஐ மாஸ்க் மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பென் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு லிப் பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க, லிப் பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குது, ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏதோ இது என்ன எனக்கு தெரியல. ஃபேஸ் க்ரீமுங்க, ஃபேஸ் க்ரீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அடுத்த லஞ்ச் வந்து அடுத்த சாப்பாடு வந்துச்சு செகண்ட் டைமு. பார்த்திங்கன்னா ஜப்பனீஸ் மீல்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் ஏதோ வெஜ்ஜுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜுனாலும் இந்த இது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ பம்கின் மாதிரி தெரியுது பாருங்கள், நண்டோட காலெல்லாம் கொண்டாந்துருக்கே, இதெல்லாம் பார்த்தா என்னால் சாப்பிட முடியாதுடா, அதை கொண்டாந்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் ஒரு பன்னு மாதிரி ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுருக்காங்க. இது ஏதோ மற்றது நான் என்ன சாப்பிட போகிறேன், எப்படி சாப்பிட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகே சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணேன்னா இதில் வந்து ஸ்பூனு, அந்த நைஃப்பு, அந்த போர்க்கு இதை தான் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் சில்வரில், அது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக வந்து நமக்கே வந்து ஒரு சாப்பிட்ணும் அந்த ஒரு ஃபீல் வருங்க. அதை பார்க்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, இன்னும் க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? ஸோ வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபுட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாத்துக்கு வந்து அவங்களே வந்து போட்டு போகிறாங்க, அதுக்கு மேலே தான் வந்து ஃபுட் வைக்கிறாங்க. ஸோ நான் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்னு கேட்டாங்க, நான் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கேன். சரி, நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சாப்பிட்லாம் முதல்ல, இதை சாப்பிட்றது. சரி சாப்பிடும், ஏதாவது ஏதோ பேஸ்ட்டு மாதிரி இருக்குது, என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், ஏதோ இது டேஸ்ட்டு பம்கின்ங்க. பம்கின் வந்து ஸ்மாஷ் பண்ணி அதை ஒரு கேக் மாதிரி பண்ணி, பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பம்கின் தான் அது. ஓகே, ஓரளவுக்கு சூடாகவும் இருந்தது, சாப்பிட்ற மாதிரி இருந்தது, நல்லாயிருக்கு. ஸோ அதை சாப்பிட வேண்டியதான். அப்புறம் வந்து இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். ஒரு நண்டோட கால், ஏதோ ஃப்ரூட் மாதிரி வச்சுருக்கானுங்க. அந்த பக்கம் ஏதோ புட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க, ஏதோ டெம்புராவில் வைக்கிற இது மாதிரி வச்சுருக்காங்க. நான் இதில் வந்து 2 ஐட்டம் தான் சாப்பிடுவேன், மற்றதெல்லாம் அப்படியே தான் கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இது எதாவது பிடிக்குன்னா ஜப்பனீஸ் ஐட்டம் பிடிக்குன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கிளாஸ் வந்துங்க பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ராவலிங் டைம் 13 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 57 மினிட்ஸ் தான் இருக்குது நம்ம வந்து ஆம்ஸ்டர்டாம் போய் ரீச் ஆகிறதுக்கு. நெதர்லாந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 ஹவர், ஓகே 1 ஹவரில் வந்து லேண்ட் ஆகிடும். பாருங்கள் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. கிரீன்லேண்ட் மேலெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க நம்ம, தெரியுதுங்களா? ஆர்டிக் ஓஷன் ஃபுல்லாக அப்படி. ஸோ வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லேண்ட் ஆக போகிறோம். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நைட் டைமு. ஸோ அந்த வியூ உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஏதோ லைட்டாக தான் தெரியுது பாருங்கள். ஓகே பார்க்கலாம். மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ராவலிங் ஃபினிஷ் ஆக போகுது. லேண்டிங் கிட்ட வந்துட்டோம். லேண்ட் ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆம்ஸ்டர்டாம். பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிட்டோம் ஏர்போர்ட்டு, நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம். இங்கேருந்து நாங்கள் வந்து ரோமுக்கு ஃப்ளைட் பிடிக்கணும், ட்ரான்சிட்டு. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஸ்டாம்பிங்லாம் வாங்கிட்டு, யூரோப்பியன் என்ட்ரி ஸ்டாம்பிங்லாம் வாங்கிட்டு அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு கடற்கடன்னு ஓடிக்கிட்டுருக்கோம். டைம் கம்மியாக இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸுங்கிறதுனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்களை தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே ஃப்ளைட்டு என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ போயிட்டுருக்கோம் உள்ளே. ஸோ நாங்கள் வந்து ரோம் ஃப்ளைட்டு ஏறியாச்சு. இந்த ஃப்ளைட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரோம் எப்படி போகிறோம், ரோமில் என்ன பார்க்குறோம், ரோம்லேருந்து திருப்பி எப்படி ஜப்பான் வரோம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் பார்ட் 2 பாருங்கள்.